அனைவருக்கும் வணக்கம். தலை போல வருமா அப்படின்ற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸுங்க. பொங்கல் வந்துருச்சு, தலைப்படம் வரல அப்படின்ற பற்றி யாருமே கவலைப்படலை. இன்றைக்கி 2 நாளாக பார்த்தீங்கன்னா துபாயில் அந்த கார் ரேஸ் நடக்கிற இடத்துல தலையோட ஓப்பனிங் இருக்கே, அடாடாடா, படத்தில் கூட இந்த மாதிரி வராது. வேற லெவல். ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட எந்த அளவுக்கு இருந்திருக்காது. அவர் வர்றதுக்கு போகிறதுக்கு அந்த க்ரௌடு கத்துறதுக்கும் அடடா தெறிக்க விட்டாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும், இப்போ துபாயில் 24 ஹவர்ஸ் வந்து கார் ரேசிங் போயிட்டுருக்கு. நம்ம தலை அஜித் வந்து அஜித் குமார் ரேசிங் அவரோட பேரில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் ஓனராக இருந்து அந்த போட்டியில் வந்து இப்போ கலந்துக்கிட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டி நடக்கும்போதே வந்து ஒரு ப்ராக்டிக்ஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான்டா இவர் முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு நினச்சாங்க. இருங்க பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தாரு பாருங்க. வேற ஒரு எவனாவது மனுஷனாக இருந்தால் இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு பாய் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. திரும்பவும் கலந்து ஒரு குவாலிஃபையில் வந்து 7th பிளேஸில் போயிட்டு அதுக்கும் அடுத்த ஸ்டெப்பு 24 ஹவர்ஸில் அவர் விளையாடலனாலும் அந்த டீம் வந்து 3rd பிளேஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே, ஒரு தலை ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அதை தான் சொல்கிறேனே, ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட இப்படி இருந்திருக்காது. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே போதும், எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது எல்லாம் ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்ணது ஃபுல்லாகவே வந்து அஜித் சார் தான். இல்லை, ஒரு சிலவங்க சொல்கிறாங்க அவர் தான் கலந்துக்காமல் எப்படி ஜெயிச்சார். கலந்துக்காமல் இல்லை, குவாலிஃபையில் வந்து 7th பிளேஸில் இருக்கும்போது அவர் கலந்துக்கிட்டார். அந்த ஆக்சிடென்ட்டான இது 24 மணி நேரம் ஓட்டணும் அப்படின்றனால அவர் எடுத்த முடிவு. இது வந்து நம்ம டீம் என்ன தான் எனக்கு ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டாரு. இந்த மனசு எவனுக்கும் வராது. இப்போ நடந்த இந்த போட்டி GT3 அதில் வந்து இப்போ வந்து 992 அந்த பிரிவில் படி பார்த்தீங்கன்னா இப்போ 3rd பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிறது வந்து GT4ல் வந்து அவர் கலந்துப்பேன்னு சொல்லிட்டு அவரே வந்து பேட்டியில் சொல்லிட்டாரு. ஒரு நார்மல் கார் ரேசிங்கில் கூட வந்து இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குமான்னு தெரியல. அங்கே இருக்கிற அந்த கமெண்டேட்டர் கூட ஒவ்வொரு செகண்டும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ் கோலிவுட் இந்தியா ஆக்டர்ஸ் அஜித் குமார் அப்படின்னு. அங்கே இருக்கிற பேட்டி எடுக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு டைம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து பேட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தமிழ் இந்த ஃபேன்ஸுக்காக. இப்போ ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஜித்தே கடவுளேன்ற கோஷத்தை வந்து கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுன்றதை வந்து அவர் குறிப்பிடலை அப்படின்ற மாதிரி ஒரு சிலவங்க சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து வார்த்தையில் இல்லை, மனசில் நினச்சிருந்துருக்காரு. அவர் சொல்லுவார் பாருங்க, இங்கே இருக்கிற க்ரௌடு இந்த காய்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இவங்க மேலே வந்து நான் அன்கண்டிஷ்னலாக வந்து லவ் வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லுவார் பாருங்க. அந்த வார்த்தை அது வந்து வார்த்தை இல்லை, மனசில் இருந்து தான் அவர் சொல்கிறார். அது முகத்திலே தெரியும் அவருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபேன்ஸு ஒவ்வொரு அவர் நடந்தாலும் ஒரு கத்தல், அவர் போகிறது வர்றது நடக்கிறது ஒவ்வொரு அந்த இன்ட்ரோவுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க சேஸ் அப் பண்ணும்போது அங்கே நடக்கிறவங்க எல்லோரும் மிரண்டாங்க. ஒரு கார் ரேஸுக்கு இவ்வளோ க்ரௌடு வருமா அப்படின்னு. இது வந்தது ஒரே ஆளுக்கு அஜித் குமாருக்கு மட்டும்தான் இவ்வளோ க்ரௌட். ஒரு மெயின் ரேசஸ் இருக்கட்டும், அங்கே வந்திருக்கிற ஒரு மெயின் ரேசஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட வரவேற்பை விட தலைக்கு வந்த வரவேற்பு தாங்க துபாயை கதற விட்டாங்க. சோஷியல் மீடியா ஒரு பக்கம் கதற விட்டாங்களோ இல்லையோ, அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து என்னடா ஒரு கார் ரேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு க்ரௌடு வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லையே, ஒரு வியப்பாக பார்க்குறாங்க. அந்த காரு அந்த ட்ராக்கில் வந்து எல்லார் காரும் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவரோட கார் ஒவ்வொரு டைம் கிராஸ் பண்ணும்போது எல்லாம் கத்துறாங்க. 17, 18 அவர் வந்து அந்த ஏஜில் வந்து அவருக்கு வந்து அந்த கார் பைக் ரேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அப்போ ஆள் இல்லை. இன்றைக்கி அவரோட படத்தில் சொல்கிற டைலாக் தான், என் வாழ்க்கையை நானாக செதுக்குனதுடா அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ஒரு அஜித் குமார் ரேசிங் அப்படின்ற டீமுக்கே ஒரு ஓனராக அவரை நிலைமைக்கு அவர் வந்திருக்காருன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற யாருமே கையில் ஃப்ளாக் வச்சில்ல, இவரை கையில் அந்த ஃப்ளாகை வச்சுட்டு இதுக்கும் அதுக்கும் அப்படியே நடந்து போகும்போது இருக்கே பாருங்கள், அதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வேறு லெவலில் இருந்தது. எனக்கு இங்கே வரதுக்கு முன்னாடி துபாயில் வேலை கிடச்சிது. சரி, துபாய்க்கே போயிருக்கலாம் போல், எப்படியாவது தலையை லைஃப்பில் ஒரு டைம் கூட இன்னும் நான் பார்த்ததில்லை. பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை, பார்த்துருப்போம் போல். கையில் பார்த்திங்கன்னா தலைன்ற மாதிரி நான் பச்சை குத்திருப்பேன். இப்போ வந்து டேட்டூ இருக்குல்ல, அப்போல்லாம் டேட்டூ கிடையாது, இந்த பச்சை குத்துவாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவங்க குத்தும்போது என்னை நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, என்னடா என்ன தலைன்னு பச்சை குத்திருக்கேன், இது என்ன நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த ஏஜில் குத்திட்டேன். பட் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஃபீல்டு அந்த மாதிரி, ஏன்னா இப்போ சின்ன வயசுன்றனால எனக்கு அதிகமாக தெரியல. ஆனால் ஒரு காலம் போக போக தான் தெரியுது. ஒருத்தவங்களை பார்த்து வந்து அவங்கள நம்ம எடுத்து இந்த மாதிரி இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பார்க்குற ஒரு மனுஷன் AK சார். இந்த மாதிரி ஒரு மனிதனை வந்து நம்ம பின்பற்றுறோம் அப்படின்றபோது ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு பக்கம் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் படம் நடிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபினான்ஷியலாக வந்து அவர் மேனேஜ் பண்ணுறணும் அப்படின்றதுக்காக அவர் படம் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு பக்கம் படம் நடிச்சுக்கிட்டு ஃபினான்ஷியலாக அதையும் கேர் பண்ணிக்கிட்டு ஃபேமிலிக்காக, இன்னொரு பக்கம் அவர்
பேஷனையும் விடாமல் இந்த அளவுக்கு முயற்சி எடுத்து 53 வயசுலேயும் ஒரு மனுஷன் சாதிக்கிறானா ரொம்ப பெருமைக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல மனுஷங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம், நேசிக்கிறோம் அப்படின்னும் போது நிஜமாக கர்வமாகவே சொல்லலாம், எனக்கு தலையை பிடிக்குண்டா அப்படின்ற மாதிரி. யாருங்க சொல்லுவா? எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு பேட்டியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறோம், ஒரு பாட்டு ரிலீஸு, ஆடியோ ரிலீஸு, இதில் வந்து கண்டதை பேசிட்டு அந்த படம் ஓடுறதுக்காக பேசுகிறவன் நிறைய பேர் இருக்கான். ஆனால் தான் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கஷ்டப்பட்டு உழைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிற மனுஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவனு இந்த மாதிரி இருக்கிற மனுஷன் வந்து தான் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விட்டுறாதீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை தாண்டி போராடிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வாழ்க்கையில் வந்து வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மன தைரியத்தையும் கொடுத்து எனர்ஜெட்டிக்காக பேசுகிறாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷன் தாங்க வந்து கிரேட். வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் அவர் நிற்கும்போது அவர் முகத்தில் அந்த சந்தோஷம் இருக்கே, அடடா, அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறதை விட அவர் பேஷன் ஃபாலோ பண்ணி இதில் ஜெயிச்சு வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்றது தான் அவரோட லட்சியம் போல். ஏன்னா அவர் முகத்திலே அது தெரிஞ்சுது. அது வின் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி கூட அவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அஜித் ஃபேனா ஏன்டா இருக்க அப்படின்னு எல்லாருமே வந்து என்ன மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் அஜித் ஃபேனா ஏன்டா இருக்கன்னு பொதுவாக எல்லாருமே கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே பதிலே தெரியாது. ஏன்னா பிடிக்கும், அவ்வளோதான். அது ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறனால தான். ஏன்னா மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு உதாரணமாக இருக்காரு பாருங்க. இதுதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி